சிஎஸ்கே எல்எஸ்ஜி மேட்ச். உங்களுக்கு இந்த ஜெர்சியோட இங்க என்ன வேலை? அடிச்சு ஓட விட்டாளு சிஎஸ்கே. நீங்க ஏதாவது சம்பவம் நடக்குமான்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கேன். எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு இவ்வளவு கிரௌட்ல வந்திருக்கோம்னா. என்ன காரணம் தெரியுமா? அவங்க என் மேல பாவப்பட்டு நீ ஒன்றும் சொல்ல மாட்டானுங்க. அதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா அந்த அளவு பாவப்படுற அளவுக்கு தான் ஆர்சிபியோட நிலைமை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அவங்க தான் பாவப்படுறாங்க. நாங்க பாவப்பட சொல்லல. எங்களோட வேட்டை தொடரும். ஈசாலா கப்பு அடுத்த வருஷம் எங்களுக்கு தான். நான் எதுக்கு தான் வந்திருக்கேன்? உளவு பார்க்க வந்திருக்கேன். எல்எஸ்சி கூட போராடி தோத்துருக்காங்க. நீங்க தோத்துருக்கீங்க சரியா? இன்னைக்கு தோத்தீங்க. சேப்பாக்க வாசல உங்களுக்கு சங்கு இல்லைன்னா நான் ஊருக்கு கிளம்பிவிடுவேன் பங்கு. இல்ல இப்ப சின்னசாமி ஸ்டேடியத்துல நீங்க தோக்காத விதங்கள் கிடையாது. அந்த அளவு தோத்தாச்சு. அப்பயும் எங்க ஹோம் கிரவுண்ட்ல நாங்க தோக்குறது நீங்க பார்க்க வரணுமா? அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு சம்பவம் நடக்குமாண்டி சின்னசாமி ஸ்டேடியம் வச்சிருக்காங்க. சின்னதா இருக்கு, வரவங்கலாம் அடிச்சிட்டு இருக்கான். எங்களால திருப்பி அடிக்க முடியல. இருந்தாலும் நான் வெயிட் பண்றேன். ஏன்னா விட மாட்டோம் நாங்க. சரி, எப்படியோ ஆர்சிபி பவுலர்ஸ் வச்சு ஒரு மேட்சாவது ஜெயிச்சிட்டீங்களே நீங்க. பரவாயில்ல. ஆர்சிபி பவுலர் வச்சு ஜெயிக்கிறேன். என்ன ஊடல போறாரு? வீடியோ இருக்கு தெரியுதா இல்லையா? அசால்ட்டா போறாரு. ஒரு மேட்சா ஜெயிச்சிட்டீங்களே, பரவாயில்லையே. எங்க ஒரு மேட்ச் ஜெயிக்காவே இல்ல. இனி ஒவ்வொரு மேட்ச் ஜெயிக்கணும். அதான் எங்க லட்சியம். இன்னைக்கு நீங்க இப்ப சிஎஸ்கே தோக்குதான் பார்க்க வந்திருக்கேன். வாப்பனா 650 கிலோமீட்டர் அப்பால எதுக்கு வந்திருக்கேன்? என்ன உள்ள கூட விட மாட்டேன்டானுங்க. காரணம் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இந்த ஜெர்சி போட்டுருக்காங்க. ஜெர்சி கழட்டிட்டு வாங்கானுங்க. அதெல்லாம் கழட்டிட்டு எப்படி இப்படி முட்டைக்குள்ளையே போவாங்க. உள்ள போவீங்களா மாட்டீங்களா? கிரவுண்ட் உள்ளலாம் போக மாட்டேன். நான் உளவு பார்க்க வந்திருக்கேன். உள்ளே போனோன்னா என் ஜெர்சியை பார்த்து ரொம்ப கலாய்ப்பானுங்க. அதனால் நான் வெளியவே உட்காந்துருப்பேன். 10 மணிக்கு ரிசல்ட் வருதான்னு பார்த்துட்டு அது சந்தோஷமாக ஊருக்கு கிளம்புவேன். அது எனக்கு சந்தோஷமா இல்லை சந்தோஷம் இல்லையான்னு ராத்திரி தெரிஞ்சிடும். சரி பார்ப்போம் வாங்க. சரி, ஒரு ஆர்சிபி ஃபேனை கூட்டிட்டு இப்போ நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷாட் இங்கே போவோம். எத்தனை பேர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? பார்ப்போம். வாங்க போவோம். இன்னைக்கு வந்து ஜெயிச்சாகணும்ல. பிளே ஆஃப்க்கு வந்து பாயிண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா போய் ஆகணும். நாங்க வெளியே போயிட்டோம். பயமா சந்தோஷமா அப்படியே கஷ்டமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வருவீங்க. பாத்தல விடுங்க. இல்ல ப்ரோ, என் புள்ள சடங்காயிருவான்னு நினைக்க. அடுத்து அடிவாக தான் வந்து எவ்வளவு அடி? 49 பேர் குரூப்ல 49 பேர். நான் ஒருத்தர் சோலோ வந்து சமாளிக்க வேண்டியதா இருக்கு. தோப்பாங்களா? நான் அதை பாப்போம்ல. அது இவங்க தோத்தானா நீங்க எனக்கு வீடியோ இருக்குல்ல. இன்னொரு ஜெர்சி உள்ள ஓட்டுக்கிறாரு பச்சை கலர்ல. இல்ல ப்ரோ, விராட் கோலி டோனி ஆக்சுவலா ஃப்ரெண்ட். அதனால விராட் கோலி டீம் போனங்க. டோனி ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. மானஸ் தாங்க. நம்ம ஜெயிப்போங்க. ஆர்சிபி ஜெயிக்குங்க. ஆமா, 6 மேட்ச் இருக்கலாயா? அதுல ஒன்னா ஜெயிக்க மாட்டோமா? 7ல 1 ஜெயிச்ச எங்களுக்கு 6ல 1 ஜெயிக்க தெரியாதா? ஜெயிப்போம். ஜெயிச்சிருவையா, பொறுங்கய்யா. நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆனா நாங்க நம்ம வெளியே போடணும் ஐயா. எவனையா ஒருத்த வெளியே அனுப்பிட்டு தான் போகணும். டாப்ல நடக்கு. மும்பை 10வது எடுத்து சண்டை போடுவோம் நம்ம கூட. நீங்க 2 பேர் மட்டுமே சண்டை ஓட்டுருங்க. சரி, இன்னைக்கு மேட்ச் ஆனா எந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு? சிஎஸ்கே ஜெயிக்கணும், அவ்வளவுதான். போன வாட்டி அடி வாங்கியிருக்காங்க. அது ஒரு டீமா நான் கூட கேட்டேன். ஏன்னா இருக்கிற இடம் வந்து வேற. ஆர்சாமி கோட்டை இது வந்து சிஎஸ்கே கோட்டை. என்னையா மத்த எல்லாமே ஹோம் டவுன்ல ஜெயிக்க நம்மளால மட்டும் முடியல. நம்மள ஹோம் டவுன்லயும் அடிக்கானுவா, எங்க போனாலும் அடி மட்டும் அடிக்கானுவா. தோரத்து வச்சு அடிக்கிறே வேலையை வச்சிருக்கானுவா. ஈசால கப் அடுத்த வருஷம். சரி, ஓகே, தேங்க் யூ so much. இவரை வந்து இவரோட தீவிரமான ஃபேன் நாங்க. ஏன்னா எங்க டீம்ல ஒருத்தருக்கும் வந்து ஒரு மீம் வந்து இவரை வச்சுதான் கண்டென்ட் போடுறதே நாங்க. அதுல மோஸ்ட்லி இவர் சொல்ற எல்லாமே இவனுக்கு தான் மேட்ச் ஆகும். எனக்கு தான் மேட்ச் ஆகும். என்ன அப்படி இல்ல, நான் மேட்ச் தோத்துட்டேன்னா வைத்தேக்கு வீடியோ அப்படின்னு நாங்க வந்து அதிகமா பேசுறது வந்து மேட்ச் தோத்துட்டா கேப்டன் தான் சரியில்லைன்னு. அந்த கண்டென்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் பண்ணிக்கிறது செம்மையா இருக்கா பாருங்க. ரொம்ப நன்றி தலைவா. இல்ல ரொம்ப நன்றி தலைவா. மதிய விளையாட்டு அப்படியே தான் ஓடி வரும். அப்படியா? கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம மேட்ச் பார்க்கணும் கூப்பிட்டு. அவன் ஆலயம் காணும், அட்ரஸே காணும். வாயா போயிட்டான். கேப்டன் மேல வந்திருக்கீங்க. சரி, இவங்க ஆர்சிபி ஜெர்சி போட்டு வந்திருக்காங்க. சிஎஸ்கே மேல எதுவும் கேட்க விரும்பலையா நீங்க? அவங்க பரிதாபப்படுறாங்க. நம்ம தோப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. மனசுல பாரமே குறைஞ்சிட்டு. நாங்க அதாவது மத்த டீம் அடிச்சுக்கிட்டா அண்ணன் கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு.
அது சிஎஸ்கே தான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அடிச்சு படுத்துறாங்க போல இருக்கு. போலீஸ்காரங்களுக்கு கூட பொறுக்கல. நீ என்ன உனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்ல பெயர் அப்படின்னாங்க. அடிக்கிறது நீங்கதான், ஆறுதல் கொடுக்குறது நீங்க. அதான் வருத்தமான கிடக்கு. இவங்களே அடிப்பாங்களா, இவங்களே நம்மள விரட்டி வாங்கிங்களா? நாங்க இல்லனா நாங்க எல்லாமே பண்ணுவோம். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு இல்ல. எம்ஐக்கு அடிக்கியா சிஎஸ்கே அடிக்கியா? நீங்க ரெண்டு பேரும் எம்ஐ என்னைக்குன்னா நமக்கு எதிரிதான். ஆனா ஆர்சிபி அப்ப இல்ல. எப்பா அவன் மனுஷனா பாவன். ஒரு 6 50 மீட்டர் வச்சு அடிக்க 1000 மீட்டர் வச்சு அடிக்காம வக்காலி. ஆனா எனக்கு கூச்சமாவே இல்ல தெரியுமா இந்த ஜெர்சியை போட்டு வரதுனால. ஏன் சொல்லி ஒரு இடம் கூச்சப்பட்டா பரவாயில்ல, போற இடம்லாம் அவமானப்பட்டு என்ன எழுத முடியும்? இல்ல ஆர்சிபிக்கே அந்த கூச்சம் இல்லையே, இத்தனை வருஷமா அடி வாங்கியோ. நான் போய் பாத்துட்டு வரேன் என்ன நடக்குது. வாங்க வாங்க போவோம். இல்ல சந்தோஷமா இருக்காங்கய்யா. ஏன் இவங்களை பிடிச்சி கேட்போமா? யார? உங்கள மாதிரி ஒருத்தர் வராருங்க. யாருங்க? அத பாருங்க. 310 காரை மூவ் பண்ணுங்க மேடம். வணக்கம் சார். நல்லா இருக்கப்பா. உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஆனா கிரவுண்டுக்குள்ள போ பாத்திரமா இருக்கு சொல்லிட்டேன். ஜெர்சி இப்படி எடிஞ்சிருவாங்க ஜெர்சி. அட நில்லுங்க ஒருத்தர் பேசிட்டு போவோம். அதாவது as ஆர்சிபி ஃபேனா இது இன்னொருத்தர் வேற மீட் பண்ணிருக்கீங்க. என்ன திடீர்னு? இல்ல மாமா தமிழ் பரல. பேரிகேடுக்குள்ள நடந்து போங்க. Oh my god. Okay. Congratulations for coming for this match. தமிழ் தெரியாம பெங்களூர் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கானா? பரவாயில்லையா? பாருங்க போயிடும் ஆளுங்க. எனக்கு பயம் இல்ல, அந்த மாதிரி ஆளு வரலாம். இது எவ்வளவு என்ன தைரியத்தை உள்ள போறான்னு தெரியல. அது அட்டைக்கிட்ட கிழிச்சு தொங்க விட்டுருவானுல. நம்ம எதுக்கு வாச காத்துட்டு இருக்கோம்? நம்மளும் ஏதோ அண்ணன் தம்பி மாதிரி போய் பேசிட்டு வரதா. அவருக்கு கடைசியில நமக்கு தமிழ் வேர்டு இல்ல. அட பாவி. நம்ம விட கூடாது. நான் ஆர்சிபி அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் ஈசால கப் நெக்ஸ்ட் இயர் அடிக்காங்க. ரொம்ப அடுத்த வருஷம் அடிக்கிறோம். தூங்கிடுவோம். தோக்கறத தான் கத்து கொடுக்கும். அதான் உண்மை. என்ன லைஃப் தொட்டோல பேசுறீங்க? நிஜமே. விராட் கோலி எப்பவுமே சூப்பர் ஸ்டார். தலைவர் எவரு பர்பிள் கேப் எவரு? 40 பர்பிள் கேப் தெரியாது. இல்ல பர்பிள் கேப்னா பவுலிங். ஆரஞ்சு கேப். பர்பிள் கேப்பும் தெரியாது, ஆரஞ்சு கேப்பும் தெரியாது. ஆரஞ்சு கேப் விராட் கோலி அப்புறம் என்ன? அது போதாதா என்ன சொல்றது? ஐபிஎல் கப் என்ன? ஐபிஎல் கப் ரன் எவரு அடிச்சிருக்கா? ரொம்ப நன்றி. சரியா? மோட்டிவேஷனல் ஸ்பீச் பாத்தீங்களா? டக்குனு உள்ள குதிச்சிருவாங்க. விராட் கோலி ஒருத்தந்தே கத்தி வேணாம். இன்னைக்கு மட்டும் இவனை தோத்துட்டா எப்படியா நீ தோத்துருவான்னு பாத்துட்டு இருக்க. அதான் கிரவுண்டுக்குள்ள வர மாட்டேன், வந்து அடிப்பானுவான். சபதம் போட்டு தேடிட்டு இருக்கு. இவர் என்ன பேசுறாரோ அதான் எங்க டீம் நிலைமை. சூப்பர் தல. டீம் நிலைமை அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். 90s பிளேயர்னாலே அப்படிதானே. சூப்பர் தல. உங்களே இத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன். சூப்பர் தல. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தலைவா. கத்துறாங்க. யார் ஃபேன் வந்திருக்கீங்க? இல்ல மீனா தான் கேக்குறோம். நீங்க யார் ஃபேன் வந்திருக்கீங்க? நானா? சிஎஸ்கே தோத்தா போதுன்னு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து அநியாயம். நானா போச்சு அவன் சொன்னா. எங்க பாரு சிஎஸ்கே நம்ம டீம் தோனி நம்ம தல. அப்புறம் எதுக்கு இந்த சட்டை போடுறீங்க? சம்பந்தமே இல்லாம இந்த சட்டை எதுக்கு போடுறீங்க? நீங்க ஒருத்தர் எங்க ஆதரவு கொடுக்கீங்க. சிஎஸ்கே காரன் ஆதரவு கொடுக்கான். ஐயா போவான் கப் வாங்கி போட்டுன்னு. இல்ல கோலிக்கோசரம் எல்லாம் ஆதரவு கொடுக்குறோம். இல்ல சம்பந்தமே இல்லாம எதுக்கு இந்த இத போட்டுறீங்க? இந்தப்பா ஜெய் ஹோ. ஜெய் ஹோ இல்ல சிஎஸ்கேன்னு சொல்றீங்க, தப்பா சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷம் தலைவர். பாவனா நீங்க ஒரு சிஎஸ்கே ஃபேன் கேள்வி கேளுங்க. வாங்க இவர்ட்ட கேள்வி கேட்போமா? இல்ல நீங்க சிஎஸ்கே ஃபேனா? வாங்க. ஒரு ஆர்சிபி ஃபேனா நிறைய கேள்விகள் இவர்ட்ட இருக்கு. எப்ப நீங்க எஸ்எல்ஆ கப் அடிப்பீங்க? எனக்கு ஆசை தான் அடிக்கணும்னு. எங்க அடிக்க முடியா? துரத்தி அடிக்கல. ஒண்ணு நீங்க ரிட்டையர்ட் ஆகணும், இல்லாட்டி எம்ஏ ரிட்டையர்ட் ஆகணும். அவங்கள ரிட்டையர்ட் ஆக மாட்டாங்க. நீங்க தான ட்ரை பண்ணணும். நீங்க எப்படி ஜெயிச்சிரீங்களா? ஜெயிச்சிருவோனா? இல்ல ஏனா எல்ஐசி போன வாட்டி புதைச்சிருக்கான் அவங்கள. நான் வச்சுட்டு உள்ள போ. அதான் அண்ணன் வாசல்ல நிக்கேன். பக்கா நீங்க தோத்திட்டீன்னு வைங்க. அவ்வளவுதான். நான் எப்படி ஆமா ரன் வந்து ஆடு. ஜெயிச்சிட்டோம்னா? ஜெயிச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிருவேன். ஈசால கப் அடுத்த வருஷம் நமக்கு. மாப்பிள்ள ஈசால கப் நெக்ஸ்ட் இயர். இந்த வருஷம் வாய்ப்பு இல்ல. சொல்லுங்க மேட்ச் பத்தி எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்க? பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. நம்ம கப் ஜெயிச்சவங்க இல்ல நின்னுட்டு கொஞ்சம் இல்லப்பா கப்பு இன்னைக்கு தான் நம்ம சம்பவம் நடக்கும்ல. தோல்வின்னு வேணும்ல, தோத்தவங்க கூட இருக்கணும்ல. அதான் வந்து நிக்க அவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டுக்கிடுவேன். மேட்ச் முடிஞ்ச இல்ல தலைவரே போன வாட்டி என்எஸ்சி உங்களுக்கு ஓட விட்டுருக்கான். இந்த வாட்டி ஏதாவது சம்பவம் நடக்கும். கப் இருக்கா?
கப் ஏதாச்சும் இருக்கா தல பாவம் ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிடலாம் ஐயா ஐயா போறவனா கொடுத்தத திருப்பி கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் இல்ல வாங்கினது கண்டிப்பா வாங்கினதை திருப்பி கொடுத்து வாங்கினது இல்ல திருப்பி கொடுக்கணும் இல்ல அன்னைக்கு ராத்திரி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இல்ல வட்ட நீங்க அடிக்கடிக்கு பத்துதியா இந்த வாட்டி ஹோம் கிரவுண்ட்ல நாங்க நிறைய அடி வாங்கியிருக்கோம் உங்களை அடிக்க முடியலையே அது என்ன காரணம் அது நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அடிக்க மாட்டீங்க அதான் கேட்க ஸ்டெம்புக்கு முன்னாடி என்னதான் சொல்றாரோ தெரியல மக்கள் ஒண்ணும் பண்ண முடியல எங்க போறத கண்டா பைபிள் வண்டியா இருக்கு நாங்களே இவரை கண்டா எதிர்காரம் பைபிள் தான் இன்னைக்கு ஏதாவது சம்பவம் நடக்கும் இன்னைக்கு கண்டிப்பா சம்பவம் இருக்கு ஒரு தோத்துட்டு அந்த வாசல்ல உட்காந்துருக்கோம் கண்டிப்பா நான் வரமா வந்து நாங்க சொல்லிட்டு போறோம் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா விராட் கோலி நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்க மட்டும் போறோம் அங்க பாரு விராட் கோலி ஆர்சிபி ஜெர்சி விராட் அது மட்டும் உறுதி இன்னும் ஜெயிப்பீங்கன்னு நம்புறாங்க இல்ல ஒரு மேட்ச்ல 6 மேட்ச்சுக்கு ஒண்ணும் ஜெயிக்க மாட்டோமா நாங்க சான்ஸே இல்ல தலைவா இல்ல உங்க கூட மேட்ச் இல்லப்பா உங்க கூட இல்லப்பா உங்க கூட என்ன பயப்படலாமா நானும் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் உங்க கூட மேட்ச் இல்ல இல்ல ஒண்ணு மட்டும் ஆமா இருக்கு மே 18 இருக்கு 19 ஹோம் கிரவுண்ட்ல எங்களுக்கு நாங்க உக்கிரத்துல இருப்போம் அன்னைக்கு அன்னைக்குலாம் வந்து என்னால தலையை பார்க்க முடியாது சொல்லிட்டேன் அப்புறம் உக்கிறது வேணும் நாங்க இந்த மே 18 இருக்கு மேட்ச் இருக்கு இல்ல இன்னும் மேட்ச் தெரியுமா இவெல்லாம் நாங்க கப்புக்காக போராடி நாங்க தோத்துட்டோம் இனிமே ஃபுல்லா வெளிய போறவங்க வேஸ்டாடையில அடிப்போம் ஒவ்வொருத்தரையும் அப்படி கம்பு சுத்தி அடிக்கிற அடியில யாரும் சிக்கிட கூடாது அதான் ஒரு பிளான் எனக்கு பவுலர்ஸுக்கு உண்மைதான் எங்க டீம் பவுலர்ஸ் பார்த்து எங்களுக்கு பயமா தான் இருக்கு இருந்தாலும் வெளிய போறது உறுதி ஆயிட்டலாம் இருங்க பவுலர்ஸ் கூட முடிஞ்சிட்டு தல நீ வேற வச்சு பேசாத ரொம்ப அடிப்பானுவா உறுதி ஆவலையான கூட்டு பறிச்சு அடிப்பாங்க தெரியுங்களா எந்த கிரவுண்ட் போனாலும் அடிக்கானுங்க இன்னும் நமக்கு சான்ஸ் இருக்குது ஆனா நீ ஒருத்தன் போதும்ல கடைசி வரைக்கும் என் கூடயே இருப்பான் நல்லா இருப்பேன் ஈசாலா கப்பு மேரா கப்பு ஈசாலா கப்பு உங்கள்ட்ட ஈசாலா கப்பு எங்கள்ட்ட தல எவ்வளவு தைரியமா வந்திருக்காரு பாருங்க அப்படிங்க தைரியத்துக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு ஓகேவா இருந்தாலும் நாங்க அடிக்கிறது பாத்துட்டு கண்ணீரோட வெளிய போவானா அழகா இந்த டி ஷர்ட்ல தச்சுன்னு போயிடுங்க ஓகேவா பாரு ஆரல் கப்பு கூட கிடையாது ஓகேவா போன வாட்டி எல்எஸ்சி உங்களை அடிச்சிருக்கான் அடிச்சா இப்ப பாரு அடின்னு அடிச்சு குனிய சம்பி போறாங்க பாருங்க இப்போ இல்ல இப்ப எழுதி வந்து ராகுல போயிட்டு இப்ப கூகுள்ல தேடுங்க என்ன ஆகிறாருன்னு போய் பாருங்க ஓகேவா ஆனா இன்னொரு மேட்டர் சொல்லுங்க ஜெயிதுமா திருநெல்வேலில இருந்து வந்தேன் மக்காளி நீங்க உங்களை இவன் அடிப்பா நம்பிக்கை இருக்கு அடிப்பா இல்ல தலை இல்ல தலை வந்தோடனே பின்னாடி ராகுல் ஐயோ சாமி என்ன விட்டுங்கன்ட்டு பின்னாடி போவாரு சரி ஓகே ப்ரோ என்று தலை ஓகேங்களா தலை தோனி ரொம்ப நன்றி ஓகே பாப்போம் நல்லா இருக்கா ரொம்ப நன்றி தலைவா அப்படி கோயில்பட்டியா வேற லெவல் கிரிக்கெட் தலைவா ரொம்ப நன்றி தலைவா அது வேற உண்மையில சொல்றேன் இவரு மாதிரி ஒரு கிரிக்கெட் ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ்ல பிறந்தவன் கிரிக்கெட்டை எப்படி பார்க்கணும்னு ஒரு மாதிரி தான் வந்து உண்மையை சொல்றேன் இவர் எவ்வளவு தமிழ்நாட்டுல பிரபலமா இருக்கா தெரியுங்களா ஏதோ உங்களோட ஆதரவால தான் உண்மையில கிரேட் தலைவா உண்மையில கிரேட் தலைவா ரொம்ப நன்றி தலைவா உண்மையில தலைவா ரொம்ப நன்றி தலைவா ரொம்ப நன்றி தலைவா நீங்களாம் வந்து வேற பே போட்டுருங்க நாங்களாம் வந்து உங்களுக்கு என்ன வயசு தலைவா எனக்கு 33 எனக்கு 41 தலைவா இல்ல இவர் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு குடும்பத்துல சண்டை எடுத்து விடுவானுவா பொம்பளை கப்பு காணுவா இப்ப பொம்பளை சோத்து தலைவாடி வேற லெவல் தலைவா நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஸ்டிச்பால் டீம் வச்சிருக்கோம் தலைவா நான் தான் செக்ரட்டரி ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த கேஸ் சென்ட்ரல் சொல்லிட்டு நமக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் தான் சரி நம்ம பாருங்க நம்ம டிக்கெட்லயே இருக்கும் பாருங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் அப்படியே நம்ம டிக்கெட் வாங்கி இல்ல தலைவா ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷம் தலைவா அவனை பிடிச்சிருவா எவ்வளவு பெரிய ஒற்றுமை தெரியுமா இந்த யூனிட்டி இதுலதான் காட்ட முடியாது ரிலீஜியன் யூனிட்டி மாதிரி இது அதாவது இவன் ஓட விட்டு அடிச்சவன்
இவன் அடிச்சு ஓட விட்டவன். இவன் 2 பேருக்கு ஏதாவது நடக்குதுன்னு அப்பப்போ குளிர்காயலான்னு பார்த்தேன். ஆனா அந்த சார்ஜே குளிர மாட்டேன். நீ பாத்துற ஹர்திக் பாண்டியா பேனா இந்த அளவு எழுதி கூட்டு போகணும்னு பார்த்தா முடியல. ஆட்டிடியூட் கண்டென்ட். அண்ணே இங்க பக்கத்துல நிறைய டீ கடையெல்லாம் இருக்குது, நிறைய பேர் டீ வித்துட்டு இருக்காங்க. அங்க போய் ஆர்சிபி ஜெர்சி போட்டு ஒரு டீ கேளுங்க, கப்பு தராங்களான்னு பார்க்கலாமா? பின்னால அந்த அக்கா வராங்க, இடிச்சிடாத. பாத்துப்போ. வேற ஒண்ணுல இந்த காமெடி வந்து 5000 தடவை எனக்கே டேக் மாட்டானுங்க. ஏன்னா அந்த கப்பு காமெடியை அந்த அக்கா இருக்காங்க, அக்கா மணிக்கிருக்கான் பாவம் தொல்காப்பியம் ப்ரோ. நீ தொல்காப்பி யார்ட்டு அடி வைக்க தர போறான்னு தெரியல. ஏன்டா நாய உங்களுக்கு வீடியோ எடுக்க நேரம் இல்லையாலும் எட்டி மிதிக்க போறானுவா. நீ அதான் நடக்க போகுது. ஏற்கனவே ஆர்சிபி வேணா அடி ஒண்ணுதான் வாங்கல பொம்பளைகிட்ட, கப்புன்னு வேற சொல்லுவாங்க. பின்னாடி அடி வாங்க போறாரு இப்போ. சரி போதும்.